ஹாய் மக்களே, நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 31 உலகத்திலே மிகப்பெரிய சிலையான வல்லபாய் பட்டேல் அவரின் சிலையை குஜராத் மாநிலத்தில் திறந்து வைக்கிறார். அந்த சிலை 182 மீட்டர் உயரத்துக்கும் சுமார் 3000 கோடி ரூபாய் செலவிலையும் திறக்கப்பட்டது. அதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க மக்களே. ஒரு சாதாரண சாமானியான யோசிச்ச மக்களே, என்னடா இது ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு சிலை திறக்கிறாங்களே, அந்த பணம் இருந்ததால் அந்த மாநில வளர்ச்சிக்கும் அந்த மக்களின் வளர்ச்சிக்கும் எவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா வல்லபாய் பட்டேல் அவர்களை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களே தெரியுது, இது போல தலைவர்களுக்கு ஊருக்கு ஊரு செலவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை ஆங்கிலேயர் ஆட்சியில 13 இந்திய போராளிகளுக்கு ஆங்கிலேய நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்கிறார் மக்களே. அந்த தூக்கு தண்டனை எதிர்த்து வல்லபாய் பட்டேல் இந்திய போராளிகளுக்காக ஆஜராகிறாராம். கடுமையான வாதம் நடக்குதா மக்களே. நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ள வந்து வல்லபாய் பட்டேல் அவர்களும் ஒரு வெள்ளை கலர் தாளை கொடுத்தாராம். கொடுத்தவொடனே அதை பார்த்த உடனே வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஷாக் ஆகி அப்படியே பார்த்தாராம் மக்களே. பார்த்துட்டு ஒரு செகண்ட் சன்னாகி நின்று அந்த பேப்பர் தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு திரும்பி மிகவும் ஆக்ரோஷமா வாதாட ஆரம்பிச்சு அந்த கேஸை முடிச்சாராம் மக்களே. முடிச்சுட்டு வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாராம். அப்போ ஆங்கிலேய நீதிபதி ஒரு கூப்பிட்டு கேட்டாராம், என்ன ஆச்சு, ஏன் அந்த வெள்ளை பேப்பரை பார்த்தோன்னா அவர் இவ்வளவு ஸ்டன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா, அவங்க மனைவி உடல்நல குறைவா இறந்து போயிட்டாங்க, அந்த கடைசி நிகழ்வுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கிலேய நீதிபதி வருத்தப்பட்டு சொன்னாராம், ஒரு நிமிஷம் அவர் என்ன பர்மிஷன் கேட்டு அவர் அனுப்பிச்சு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாராம். அடுத்த நாள் அந்த ஆங்கிலேய நீதிபதியும் வல்லபாய் பட்டேலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சா மக்களே. அப்போது அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய நீதிபதி சொன்னாராம், நீங்க ஒரு வார்த்தை பர்மிஷன் கேட்டு உங்களை அனுப்பிச்சு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இறந்து போன என் மனைவியை போய் என்னால காப்பாற்ற முடியாது, ஆனா இந்தவங்களை விட இந்தியாவுக்காக போராடி தன் உயிரை பணம் வைத்திருக்கும் 13 உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கம்பீரமா சொன்னாராம் மக்களே வல்லபாய் பட்டேல் அவர்கள். கேட்ட உடனே ஆங்கிலேய நீதிபதி அப்படி ஷாக் ஆகி கட்டி பிடிச்சிட்டாரா மக்களே, நீ ஒரு உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இது போல உயர்ந்த தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்தா மக்கள் நம்ம இந்திய சுதந்திரம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.